தாய்மாமன் சீரியலில் இனி அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. அழகரும் பூங்கொடியும் ரொம்பவே இப்போ எலியும் பூடுமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில எப்படியாவது நெருக்கம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் முதலிரவுக்கான ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் தான் எலியும் புனையமாக தான் நாங்கள் இருப்போம் அப்படின்றத காமிக்கிற விதமாக தான் அழகரும் பூங்கொடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா குடும்பமே என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் பெனிக்யூக் சொல்லிடுறாரு, இதெல்லாம் சகஜம்தான் செய்யும். ஏன்னா புருஷன் மண்டாட்டிக்குள்ளே முதல்ல அன்னோன்யம் ஏற்படும், அதுக்கப்புறம் திருப்பி சண்டை வரும், இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம அழகரும் பூங்கொடியும் இப்போ புரிதல் இல்லாமல் சண்டை போட்டாலும் பின்னாடி இந்த சண்டைனால புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பென்னிக்யூக் சொல்கிறத கேட்டதுமே மாயாண்டி என்ன நினைக்கிறான்னா, அப்படியா சொல்கிற பென்னிக்யூக் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாசியா அப்படி தான் நடக்க போகுது, உங்களுக்கு தெரியாதா, பாருங்களேன் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்னிக்யூக் சொல்கிறத கேட்டதுமே மாயாண்டி சரி எப்படியாவது என்னோட தங்கச்சி மக பூங்கொடி இங்க சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி நினைக்கிறாரு. ஆனா அழகரோ பூங்கொடியை நான் ஏத்துக்கவே மாட்டேன், அவளை நான் எப்பவுமே அவளோட வாழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கிற அழகர் மனசுல பூங்கொடி எப்படி வரப்போறாங்க. பூங்கொடியும் தன்னோட மாமா குடும்பம் உண்மையிலேயே நல்ல குடும்பம் தான், நல்லவங்க தான் இங்க இருக்கிற எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியும் இந்த குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அழகரையும் மனசளவுல ஏத்துக்க போறாங்களா பூங்கொடி, இதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலையும் எப்ப வரப்போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போற எபிசோட ட்விஸ்டா இருக்க போகுது. காலையில் எழுந்ததுமே இவ்வளோ தூரத்துக்கு இவன் சண்டை போடுறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் அங்கே தேன்மொழி கிட்ட தனக்கு ப்ரஷ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே தேன்மொழியும் நல்ல முறையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா தன்னோட எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு இப்போ நான் எப்பவும் போல் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதை எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் யோசிக்கிற பூங்கொடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக மாயாண்டி கிட்ட போய் காலேஜுக்கு கிளம்பி போய் நிற்கிறாங்க. அப்போ என்னத்தா பூங்கொடி எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கேட்க, அப்போ பூங்கொடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இல்லை நான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட மாயாண்டி காலேஜ் போகணுமாத்தா, சரி நீ போயிட்டு வா, நீ எப்படி தனியாக போவ, இரு நான் அழகரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டிக்கிட்டே சொல்கிறாங்க. உன்னை அப்படியெல்லாம் தனியாக அனுப்ப முடியாதாத்தா, ஏன்னா இப்போ நீ கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்ட, அப்படி இருக்கும்போது உன்னை பார்த்து பத்திரமா அனுப்புறது என்னோட பொறுப்பு. அப்படி இருக்கும்போது உனக்குன்னு புருஷனா இந்த அழகர் இருக்கா, அப்படி இருக்கும்போது நீ ஏன் தான் தனியாக நடந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்ல, இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியும் பதில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மாயாண்டி என்ன சொல்கிறேன்னா, அத்தா உன்னை தனியாக விட முடியாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி அழகரை கூப்பிடுறாங்க. பெனிக்கு அழகரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்ல, இதான் வரேன் சியா, இந்த போய் நான் அழகரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெனிக்கு அழகரை கூப்பிட போறாரு. அழகரும் வந்துடுறாங்க. அழகர் வந்ததுமே என்னாச்சு மாமா என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அங்கே பார்க்குறாரு பூங்குடியும் காலேஜுக்கு ரெடியாக்கி நிற்கிறத பார்த்ததுமே இவ கரெக்டாக தன்னோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டா, அவள் காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறா போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே பாரியா அழகரு, பூங்கொடி காலேஜுக்கு போகணுமா, நீ தான் காலேஜில் விட்டுட்டு வரணும்னு அப்பா சொல்கிறாரு, என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பெனிக்கு கேட்க, இங்கே பாருங்க மாமா என்னெல்லாம் இவளை கூட்டிகிட்டு போயிடலாம் காலேஜில் விட முடியாது, நான் இவளுக்கு என்ன டிரைவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகரும் திமுறா பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட மாயாண்டி ரொம்பவே டென்ஷன் ஆகுறது மட்டும் இல்லாமல், இங்கே பாரு பெனிக்கு இவனால் சொன்னதை கேட்க முடியுமா முடியாதா, ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்ன மாதிரி பூங்குடியை போய் ஒழுங்காக காலேஜில் விட சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அழகரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி போய் தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகரும் கிளம்புறாரு. அதான் இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியை அழகர் கூட அனுப்பி விடுறாரு மாயாண்டி. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பைக்கில் போகிறத பார்த்ததுமே மாயாண்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷத்தோடு இருக்கிற மாயாண்டிக்கு இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை வரப்போகுது நம்ம பூங்கொடிக்கு. இதை எப்படி சமாளிக்க போகிறாரு மாயாண்டி, பூங்கொடியை எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. இந்த கருங்கல் பாண்டியும் எப்படி இருந்தாவது பூங்கொடியை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இடத்துல தான் நம்ம பூங்கொடி அழகரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதை ஏமாற்றம் தாங்க முடியாமல் கருங்கல் பாண்டி ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. அப்போ தன்னோட அம்மா கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் கோவப்பட்டு, நான் உங்ககிட்ட கல்யாணம் கேட்டேனா, இந்த பொண்ணு ஃபோட்டோவை காமிச்சு இவ தான் உனக்கு பிடிச்சிருக்கா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்க, இப்போ கடைசியில் பார்த்தா அவன் என்னமோ வேற ஒருத்தியனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ என்னை பார்த்தா எப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கருங்கல் பாண்டி தன்னோட அம்மா கிட்டையும் தங்கச்சிட்டையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க.
கருங்கல் பாண்டியோட அம்மாவும், "என்னப்பா உனக்கு அந்த பொண்ணை முடிச்சு வைக்கலாம் தான் நம்ம நினச்சோம். ஆனால் அம்மா இப்படி நடக்கும்னே நினைக்கலடா" அப்படின்னு சொல்லிட்டு கருங்கல் பாண்டிகிட்ட சொல்லி சமாதானப்படுத்தினாலும் கருங்கல் பாண்டி என்ன சொன்னான்னா, "இல்லை என்னால் சமாதானம் ஆக்க முடியாது. அவளை எப்படி நிம்மதியாக வாழ விட்டுருவேன்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கருங்கல் பாண்டி சொல்ல, "அப்போ நீங்கள் இப்போ ரூமை விட்டு வெளியே போங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி விட்டுறாரு தன்னோட அம்மாவையும் தங்கச்சியும். இந்த மாதிரி நேரத்தில் கருங்கல் பாண்டியும் என்ன நினைக்கிறான்னா, இங்கே பாரு பூங்கொடி, உன்னை எப்படி இருந்தாவது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னு மட்டும் நினைக்காத. உன்னை அவனோட வாழவும் விட மாட்டேன். நீ தான் எப்படி இருந்தாவது எனக்கு பொண்டாட்டியை உன்னை ஆக்காமல் விட மாட்டேன். நீ என்னை விட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருங்கல் பாண்டி நினைக்கும் போது தான், இவளை எப்படி இருந்தாவது நம்ம தூக்கிட்டு வர்றது தான் நல்லது. எப்படியாவது அவளோட ஒரு நாள் வந்தால் கூட போதும். அவளை சீரழித்து சின்னபின்னமாக ஆக்கிட்டு வேற எவனோட கூட போய் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருங்கல் பாண்டி நினைக்க ஆரம்பிக்கிறாரு. பூங்குடியை பற்றி யோசிச்சுட்டு இருக்க கருங்கல் பாண்டிக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, பூங்குடி படிக்கணும் சொன்னாலே அவள் எங்கே படிக்கிறா ஏது படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பூங்குடி காலேஜுக்கு கண்டிப்பாக வராளா என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே பூங்குடி வந்திருக்கா அப்படின்ற ஒரு தகவல் வெளியே வருது. அப்போ நம்ம கருங்கல் பாண்டி என்ன நினைக்கிறான்னா, அவளை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேகமாக கிளம்பி போகிறாரு கருங்கல் பாண்டி. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அழகரும் பூங்குடியை காலேஜில் கரெக்டாக இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கிளம்பி போகிறாரு. இவன் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காலேஜுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் கருங்கல் பாண்டி வழிமறிக்க ஆரம்பிக்கிறான். வழிமறைச்சதும் இல்லாமல் ரொம்பவே ரவுடித்தனமாக ரொம்பவே தப்பான முறையில் பேச என்னடி பூங்கடி, என்னை கல்யாணம் பண்ணுறேன், சம்மதம், என் வீட்டு சம்மதம் தான் என்னோட சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா உன்னை விட்டுருவேணா அப்படின்னு பேசிட்டு கருங்கல் பாண்டியும் பூங்குடி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இந்த இடத்துல தான் என்னை விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் தன்னோட அப்பா வந்து பூங்குடி காலேஜுக்குள்ளே போகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி உள்ளே போகிறாளா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தள்ளி நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ தான் கருங்கல் பாண்டி பூங்கொடியோட சண்டை போட்டுட்டு இருக்கதை பார்க்கவுமே நம்ம அழகரும் என்ன நினைக்கிறான்னா, ஆஹா இவன் தானே அது, ஏண்டா இப்போ வந்த, இது கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்திருந்தா நானும் அது தப்பிச்சிருப்பேனே, இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பூங்கொடி கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை. அப்போ கருங்கல் பாண்டி கிட்ட அழகர் போய், ஏய் நீ யார், நீ ஏன் இவளை பிடிச்சிக்கிட்டு இருக்க கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தானே இவளுக்கு நான் முன்னாடியே வீட்டு சமூகத்தோட நிச்சயதார்த்தம் பண்ண பாதி புருஷ முறையில் இருக்கிறவன் தான். ஆனால் இவ என்ன ஏமாத்திட்டு எவனா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் நான் இவளை விட்டு கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இவ தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லி இவ்வளோ நாளாக வாழ்ந்ததுக்கப்புறம் நான் இவளை விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால தான் இவ கையை பிடிச்சி இழுக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அழகர் பார்த்து கேட்கவுமே அழகர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏயா இப்போ வந்து நீ வந்து எனக்கு இவ தான் வேணும்னு வந்து நிற்கும்போது அதுக்கு முன்னாடியே வந்து நின்றுக்கலாமே, அவள் கழுத்தில் நான் தாலி கட்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற, நீ தான் அவன் கழுத்தில் தாலி கட்டினவனா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நான் தான் தாலி கட்டிட்டேன், நீ என்ன பண்ணுறதுனே தெரியல, இவகிட்டேருந்து என்ன மீட்டு கூட அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு அழகர். அப்போ பூங்குடியும், இங்கே பாரு மரியாதையாக ஒழுங்காக என் கையை விட்டுரு, இல்லைன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்னே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க பூங்குடி. அப்போ சரி நான் இவளை தூக்கிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுறாரு கருங்கல் பாண்டி. இவ்வளோ தூரம் பூங்கொடியை நீ எப்படியாவது தூக்கிட்டு போன்னு சொன்ன அழகருக்கு ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதனால அழகர் என்ன பண்ணுறாருன்னா, பூங்கொடியை எப்படியாவது காப்பாற்றணும், ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் இவன் தூக்கிட்டு போகவும் விடக்கூடாது, என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பாவுக்கு பதில் சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் தன்னோட அத்தை பொண்ணும் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசம் வருது பூங்கொடி மேலே. இதனால் கருங்கல் பாண்டியை எதிர்க்க துணிவாரா நம்ம அழகர். அது மட்டும் இல்லாமல் கருங்கல் பாண்டி செஞ்ச அந்த நிகழ்வை வச்சு மாயாண்டிக்கு இன்னும் கோவம் அதிகரிக்க போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மஞ்சமலைக்கும் தன்னோட பொண்ணு பூங்கொடியை கருங்கல் பாண்டி தூக்கிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணா அப்படின்னு தெரிஞ்சதுமே மஞ்சமலை கோவப்பட்டு அருவாளோட கிளம்ப போறாரு. மாயாண்டி எவ்வளவு தூரம் கோவப்பட்டாலோ அந்த இடத்துல அழகர் வந்து தன்னோட மனைவி பூங்கொடியை விட்டு கொடுக்காம காப்பாற்றி கூட்டிட்டு வந்தது போதுமானதா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியை கொஞ்சம் அமைதிப்படுத்த போறாங்க. இனி பூங்கொடி அழகரை காதலிக்க போறாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் அழகருக்கும் நந்தினிக்கும் ஏற்கனவே 2 பேரும் காதலிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற உண்மை இதுவரைக்கும் தெரியாத பூங்கொடிக்கு இனி தெரிய வருமா? இந்த உண்மை தெரிய வந்தா கண்டிப்பா பூங்கொடி என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போற இப்போ சொல்ல ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.